இந்த ஆண்டு இதுவரை விவசாயிகளிடம் இருந்து 29.46 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பதிலளித்து பேசிய அவர், கடந்த 3 ஆண்டுகளாக செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் நெல் கொள்முதல் பணியை தொடங்கி வருவதாகவும், நேரடி கொள்முதல் நிலையங்களில் நாள் ஒன்றுக்கு 20 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது என்றும் தெரிவித்தார். ஒரத்தநாட்டில் அதிநவீன கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது என்றும், 145 நேரடி கொள்முதல் நிலையங்களுக்கு சொந்த கட்டடம் கட்டப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து 3 ஆண்டுகளாக செப்டம்பர் முதல் நாளிலிருந்து நெல் கொள்முதல் பணியை தொடங்கி வருகிறோம். 2022-23ஆம் ஆண்டில் என்றும் இல்லாத அளவிற்கு 4019 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டன. 2024-25ஆம் ஆண்டிலே 3393 நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. விவசாயிகள் வசதிக்காக நெல் கொள்முதல் நிலையங்கள் அதிக அளவில் திறந்து வருகிறோம். இந்த ஆண்டு இதுவரை 3.83 லட்சம் விவசாயிகளிடமிருந்து 29,46,000 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு 7,186 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. தற்போது நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலே அதிகபட்சமாக நாளொன்றுக்கு 20 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது. விவசாயிகளிடமிருந்து மூட்டைகளில் இல்லாமல் மொத்தமாக நெல் கொள்முதல் செய்து தானியங்கி முறையில் சுத்தம் செய்து துல்லியடையுடன் சாக்கு பையில் நிரப்பி தைத்து கன்வேயர் மூலமாக லாரியில் ஏற்றும் முறையில் நாளொன்றுக்கு 200 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யும் அதிதிறன் கொண்ட நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டு சோதனை முறையில் இதை செயல்படுத்திட தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு பஞ்சநதி கோட்டையிலே சுமார் 1,39 லட்சம் மதிப்பீட்டிலே அதிதிறன் கொண்ட நெல் கொள்முதல் நிலையம் கடந்த 29/3/25 திறக்கப்பட்டது. கலகாட்சியில் 4 ஆண்டுகளில் 280 இடங்களில் நேரடி கொள்முதல்களுக்கு சொந்த கட்டடம் கட்ட திட்டமிடப்பட்டு இதுவரை 145 கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. 44 நிலையங்களில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.